அதாவது சமையலில் முதல் பொருள் மஞ்சள் தான். நம்ம எந்த நீங்கள் மளிகை பொருள் எழுதுகிறப்போ முதல்ல மஞ்சள் மங்களகரமாக மஞ்சள் தான் எழுதும். மங்களகரம் மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்கு அடிப்படை மஞ்சள் தான். இப்போ சமையல் எதுக்கு எடுத்தாலும் மஞ்சள் பொடிங்கிறது ஒன்று ஆரம்பத்தில் அஞ்சரை பெட்டியில் முதல்ல மஞ்சள் தான் இருக்கும். ஸோ சாம்பார்லேருந்து ஒவ்வொன்றிலையும் எதில் தேவையோ எல்லாத்துலேயுமே மஞ்சள் பயன்படுத்தினாங்க. சில காய்கறிகள் இப்போ அதாவது சில காய்கறிகள் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குல்ல, பூச்சிகள், அந்த பூச்சி அதில் இருக்கிற தேவையில்லாத அந்த ஜங்க்ஸை பூரா அழிக்கிறதுக்கு மஞ்சள் பொடியை பயன்படுத்தினாங்க. ஸோ இது வந்து வெளியே எக்ஸ்டர்னல் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது. உங்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தேவையான இடத்துல மஞ்சள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்கின் எங்கே பிரச்சனை இருக்கோ, தோலில் அரிப்பு படை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மஞ்சள் தேங்காய் எண்ணெய் சேர்ந்து மஞ்சள் அப்ளை பண்ணலாம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரும ஆரோக்கியத்திற்கு மஞ்சளை பயன்படுத்தினாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளித்தாங்க, ரெகுலராக இருந்துச்சு. அப்போ தோல் தான் உடலுக்கு பாதுகாப்பு கவசம். தோல் நல்லா இருந்தால் இன்னர் பார்ட்ஸ் நல்லாயிருக்கும், உள்ளுறுப்புகள் நல்லாயிருக்கும். அதனால் அது மேண்டிட்டரியாக வச்சாங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ஒன்று. ஸோ சமையலுக்கு எல்லா உணவுகளுக்கும் தேவையானதுக்கு மேக்ஸிமம் மஞ்சளை பயன்படுத்தினாங்க. சமையலில் மஞ்சளை பயன்படுத்தினாங்க. இப்போ மஞ்சள் இருக்க மருத்துவ குணம் எதனால் அது ரெகுலர் மேண்டிட்டரியாக வச்சாங்கன்னா அதில் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்குது. இப்போ மஞ்சளில் ஒரு ஆயில் எடுப்பாங்க. மஞ்சளில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது பேர் குர்குமின்னு சொல்லுவாங்க. ஸோ குர்குமின். ஸோ அது வந்து ஆன்டி கேன்சர், அதாவது கேன்சரை உருவாக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு இருக்குது. ஸோ நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. வயிற்றுக்குள்ளே இருக்க தேவையில்லாத கிருமிகளை அழிக்கிறது, உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கறது, தோலுக்கு வந்து ரெஜுனேட், தோலை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறது, ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே மஞ்சள் இருக்குது. அதனால் மஞ்சளை அப்படியே சாப்பிடலாம்.